ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இப்போ மதியத்துல இருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மதியம் லஞ்சுக்கு நான் பெரண்டை துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு பெரண்டை ஒடிச்சிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குயிக்காக காட்டிடுறேன். இந்த பெரண்டை செடி பார்த்தீங்கன்னா நான் இங்கே தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பால்கனியில். இன்னும் செடி வந்து சின்னதாக தான் இருக்குது. இதுதான் வந்துட்டு நான் செகண்ட் டைம் இதில் ஒடிச்சிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் தான் இதில் ஒடிச்சு செஞ்சுருக்கிறேன். இது வந்து நமக்கு நிலத்தில் வச்சுருக்கிறோம் இல்லை வந்து தோட்டத்துலலாம் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தன்னால் விளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய கிளை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த நுனி மட்டும் ஒடிச்சுக்கலாம். நல்லா பிஞ்சாக இருக்கும். நான் வந்து இங்கே தள்ளி ஒரு 2-3 சேர்த்து தான் ஒடிச்சிட்ருக்கிறேன். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா போதும். நமக்கு வந்து ஒரு 3-4 பேருக்கு செய்கிற அளவுக்கு வந்து நான் இப்போ எடுத்துட்ருக்கிறேன். இது வந்துட்டு நமக்கு வைக்கிறக்கு இடம் இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி தொட்டியில வச்சாவே ரொம்ப நல்லா வரும். இதோட அடமன் கிரீப்பர்ங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே எங்க வச்சாலும் சரி, தண்ணியும் அதே மாதிரி ரொம்ப கம்மியா டெய்லி எல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கணும், ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்படின்னெல்லாம் இல்ல. அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துடும். ஸோ நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த பெரண்டை செடி போக இந்த பால்கனில என்ன இருக்கு அப்படின்னா, பக்கத்திலே ஒரு தொட்டியில துளசி வச்சிருக்கேன். அதே மாரி இது வந்துட்டு கற்பூரவள்ளி. கண்டிப்பா குழந்தைங்க இருக்கிற வீட்ல இது கண்டிப்பா தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டியில மருதாணி செடி வச்சிருந்தேன். அது வைக்கும்போதே ஒரு டவுட்ல தான் வச்சிருந்தேன். கண்டிப்பா வந்து தொட்டியில அது வராது. நெனச்ச மாதிரியே அது வந்து கருகிடுச்சு. ஸோ இத வந்து எடுத்துட்டு வேற ஏதாவது வைக்கணும். அதுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. இது வந்து டெய்லி எல்லாம் இதில ஒடிக்கிறது கிடையாது. இது ரொம்ப இன்னும் செடி வந்து சின்னதா தான் இருக்கு. எப்பாவது வந்து டோட்டலா காலி ஆயிடுச்சுன்னா மட்டும் இதிலருந்து எடுத்துக்கிறது. பக்கத்திலே இன்னொரு தொட்டி இருக்கு. அவ்வளோதான் இந்த பால்கனில. இது போக இங்க இன்னொரு தொட்டியில ஒரு வெத்தல கொடி இருந்துச்சு. அதுவும் இந்த சம்மர்ல ப்ராப்பரா கேர் எடுத்துக்காம கருகிடுச்சு. நான் அந்த தொட்டி வந்து எடுத்துட்டேன். இப்ப வந்து நம்ம இத எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளா வீடியோல ஷேர் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த புத்தர் ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மளோட என்ட்ரிவே மேக் ஓவர் வீடியோல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது வந்து நான் ஷூ ஸ்டாண்ட் மேல வச்சிருந்தேன். ஷூ ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் ட்ரீ மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு, அதுக்கு கீழ வந்து இந்த ரவுண்ட் மேட் போட்டுட்டு, அது மேல இந்த புத்தர் வச்சிருந்தேன். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோல, இந்த மாதிரி வந்து ஷூ ஸ்டாண்ட் மேல புத்தர் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பீஸா தான் நெனச்சுட்டு அது வச்சேன். ஆனா வந்து கண்டிப்பா அது எனக்கு பிலீவ் இல்லனாலும் நெறைய பேரோட பிலீவ ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் இத வந்துட்டு ஷூ ஸ்டாண்ட் மேல மாத்தி சாரி டிவி ஸ்டாண்ட் மேல மாத்திட்டேன். ஷூ ஸ்டாண்ட் மேல இருந்து எடுத்து. அதே மேட்டு மேல வந்துட்டு புத்தர் வச்சிருக்கேன். இந்த இடத்துக்கும் இது வந்து பயங்கர ஆப்ட்டா தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். இதுவும் வந்து ஐ திங்க் அந்த வீடியோல காட்டியிருந்தேன்னு நெனைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இந்த வீடியோக்கு கீழ. இப்ப இந்த பெரண்டைய கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிடணும். கழுவிட்டு இப்ப நான் கையில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நார்மல் குக்கிங் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இல்லன்னா வந்து நம்ம கை அரிக்கும். ஸோ கண்டிப்பா இது கட் பண்றதுக்கு முன்னாடி கையில வந்து ஆயில் தடவிக்கோங்க. அதே மாதிரி அந்த எட்ஜ் எல்லாம் நார்மலா வந்து அந்த கணுவ மட்டும் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்து போட்டுருக்கிறேன். அதே வந்து கொஞ்சம் முத்துனதா இருக்கிற பெரண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா முருங்கைக்காய் எல்லாம் வந்துட்டு உரிச்சு உரிச்சு எடுப்போம் இல்லையா? கட் பண்ணும்போது அப்படியே உரிச்சு உரிச்சு எடுப்போம்ல, அதே மாதிரி இது வந்து 4 பக்கம் இருக்கும். 4 பக்கமே அதே மாதிரி உரிச்சு உரிச்சு எடுத்துட்டோம்னா போதும். அவ்வளோதான் இதோட கிளீனிங்கு. அந்த தண்டு வந்து நமக்கு வேண்டாம். முருங்கைக்காய் மாதிரியே இருக்கும். அப்படியே நம்ம உரிச்சு உரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வரும் அந்த நாரு. இது அடிக்கடி எடுத்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா எடுக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் எப்பாவது ஒரு நாள் எடுத்துக்கலாம். இது வந்து நான் இங்க ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். எனக்கு வந்து கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு இந்த செடி வந்து இங்க தொட்டியிலே வச்சேன். இது வந்து எலும்பு தேய்மானம்லாம் நமக்கு வந்து வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி அந்த மாதிரி எல்லாம் இது வந்து நம்ம ஃப்ரீக்வென்ட்டா எடுத்துட்டோம்னா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு தேய்மானத்துக்கு மெயினா நல்லது. அதே மாதிரி இதுல துவையல் மட்டும் இல்லாம புளிக்குழம்பு அந்த மாதிரி எல்லாம் கூட செய்யலாம். ஆனா வந்து இந்த பெரண்டைக்கு வந்து இந்த துவையல் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதெல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்காது. இப்ப வந்துட்டு நான் பெரண்டைய அங்க கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி எடுத்திருக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பில, நெறைய புளி நெறைய சேர்த்துக்கணும். இப்ப எப்படி நம்ம கை அரிக்குமோ, அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து நமக்கு த்ரோட் எல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம புளி நெறைய எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் இந்த பெரண்டைய வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா, கிளீன் பண்ணி கட் பண்ணதுக்கு அப்புறமா புளி தண்ணீல கூட ஊற வச்சிடலாம். அப்படி ஊற வச்சாலுமே அந்த துவையல்ல வந்து நெறைய புளி சேர்த்துக்கணும். புளிப்பு நெறைய கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இத ஆயில்ல வந்து நல்லா வதக்கிடணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடணும்.
இப்ப வந்து நான் பிரண்டைய நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வேற நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் துவையலுக்கு எடுத்து வச்சிருந்ததெல்லாம் சேர்த்துருக்கிறேன். எண்ணெயில வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா வந்து புளி, கடைசியா வந்து தக்காளி சேர்த்துக்க போறேன். இது பிரண்டைய மட்டும் நல்லா வதக்கிடணும் அவ்வளோதான். மத்தபடி வந்து நம்ம பீர்க்கங்கா அதெல்லாம் துவையல் செய்ற அதே மெத்தேடு தான். புளி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கணும். இப்ப வந்து இத ஆற விட்டு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு போறோம். அவ்வளோதான். நம்மளோட பிரண்ட துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. தக்காளி கூட ஆப்ஷனல் தான். வேண்டான்னா விட்டுறலாம். ஸோ நான் இந்த பிரண்ட துவையலோட இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி குழம்பு செஞ்சிருக்கிறேன். இது நான் ஏற்கனவே 7 நாள் 7 குழம்பு வீடியோலயும் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி செப்பரேட்டாவும் இந்த தக்காளி குழம்பு போட்டிருக்கேன். அது 2ஓட லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இன்னைக்கு. பிரண்ட துவையல், தக்காளி குழம்பு, அதுக்கப்புறமா தயிரு. ஸோ இப்ப லஞ்ச் முடிச்சுட்டு, இதுக்கப்புறமா நான் ஈவ்னிங்லேருந்து இந்த வீடியோ கன்டின்யூ பண்றேன். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிம்பிளா சீஸ் ஆம்லெட்டு. இன்னைக்கு காலையிலருந்து எக் எடுத்துக்கல. அதனால வந்து ஸ்நாக்ஸுக்கு வெறும் ஆம்லெட் மட்டும் தான். இது வந்து ரொம்ப நல்லாருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மல் ஆம்லெட் மாதிரியே ஊத்திட்டு, அது மேல ஒரு சீஸ் ஸ்லைஸு, கூடவே வந்துட்டு கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸு, அதோட கொஞ்சம் பெப்பர் தூளு, வேணா வேற ஏதாவது சீசனிங் இருந்துச்சுன்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இட்டாலியன் சீசனிங் எல்லாம் இருந்துச்சுன்னா, நமக்கு பீஸா டேஸ்ட் வரும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு 4 பக்கமும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஆம்லெட்டோட சூடுக்கு நல்லா உள்ள வந்துட்டு மெல்ட் ஆயிருக்கும். வெளிய பார்க்கும்போது தெரியாது. ஸோ ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்து சாப்பிடும்போது அப்படியே சீஸியா ரொம்ப சூப்பரா இருக்கும். நார்மல் ஆம்லெட் சாப்பிடுறத விட குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி சீஸ் போட்டு குடுக்குறது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப புடிக்கும். ஸோ ஆஸ் யூசுவல் அதுக்கப்புறமா ஈவினிங் ஜிஞ்சர் டீ ரெடி ஆயிட்டு இருக்கு சூப்பரா. ஸோ இப்போ டீக்கு அப்புறமா உடனே வந்துட்டு நான் டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டின்னர் வந்து சப்பாத்தி, அதுக்கு வந்து பன்னீர் புர்ஜி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சப்பாத்தி கிரேவி எல்லாம் நான் வந்து செப்பரேட்டா வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு, அதனால வந்து இதில நான் டீட்டெயில் ரெசிபி காட்டல. இப்போ வந்து நான் இது ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபைனலா மல்லி இலை தூவி, ஆ இது வந்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து புர்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்டஃபிங் மாதிரி கூட சப்பாத்தில பண்ணலாம். இத வச்சுட்டு ரொம்ப நல்லாருக்கும். இன்னைக்கு மாவு வந்து ரொம்ப இலக்கமா நான் பெசஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து சப்பாத்தி மேக்கர்ல தான் செய்ய போறேன். இது வந்து ரீசென்ட்டா நான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஒரு 2 டைம் இதில நான் செஞ்சுட்டேன் நார்மல் சப்பாத்தி. இன்னைக்கு வந்துட்டு சப்பாத்தி மாவுல நான் கொஞ்சமா ஓமம், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அதோடவே கொஞ்சமா வந்து ட்ரை மேத்தி லீவ்ஸு அதுவும் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ இந்த சப்பாத்தியும் நான் இதில தான் இன்னைக்கு போட போறேன். பிளெயின் சப்பாத்தி வந்து நல்லா வந்துச்சு. நான் வந்து ஃபுல்கா டைப்ல வந்து ட்ரையா ட்ரை பண்ணல. நான் வந்து ஆயில் போட்டு தான் வந்துட்டு செய்வேன் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி தான் இதில செஞ்சேன். ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம செப்பரேட்டா வந்துட்டு தேய்ச்சு, சப்பாத்தி ஒரு டைம் தேய்ச்சு, அதுக்கப்புறமா தோசை கல்லெல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டியதில்ல. ரொம்ப அப்படியே டக்குன்னு வந்துட்டு நம்ம நார்மலா பெசைறத விட கொஞ்சம் இலக்கமா பெசஞ்சிருந்தேன் அவ்வளோதான். இதுக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ஒரு 2, 3 டைம் ட்ரை பண்ணா தான் வந்துட்டு எப்படி வரும்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பர்ஃபெக்ட்டா வர்ற மாதிரி நம்ம செய்ய முடியும். இப்ப வந்து எனக்கு ஓரளவுக்கு இது வந்து இந்த மாதிரி நல்லா வருது. நான் வந்து இன்னும் ஃபுல்கா டைப்ல ட்ரை பண்ணல. நான் இது கம்ப்ளீட்டா வந்து இதில வேற நெறைய செய்யலாம். ஸோ நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இதில என்னென்ன டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் இத செப்பரேட் வீடியோவா போடுறேன். இப்போதைக்கு வந்து இது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சப்பாத்தி செய்றது. மெயினா அந்த தோசை கல்லெல்லாம் போட்டு எடுக்கும்போது பயங்கர ஹீட்டு, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. டக்குனு நம்ம சாப்பிடுற இடத்துல கூட உட்காந்துட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில வந்து நான் ஆயில் தடவி நார்மல் தோசை கல்ல போடுற மாதிரியே தான் நான் சப்பாத்தி கொஞ்சம் ஆயில் தடவி தான் நான் வந்து போடுவேன். அதே மாதிரி தான் நான் இதில போடுறேன். இது இல்லாம நம்ம வந்து ஆயில்லாம் இல்லாம நார்மலா ஆயில் தடவுனாலுமே நல்லா வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்டின்னா, அப்படியே ஃபுல்கா டைப்ல வரும். கண்டிப்பா இது வந்துட்டு எனக்கு இன்னும் வந்து தோசை கல்ல போட்டு எடுக்கிற அளவு சாஃப்ட்டா வரல. ஆனா கண்டிப்பா வந்து ஹார்டாவும் இல்ல. சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் வச்சதுக்கு அப்புறமும் சாஃப்ட்டா தான் இருக்கு. நான் வந்து அது கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு வரல. பட் வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இன்னும் 2, 3 டைம் வந்துட்டு இதில செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இத நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவா போடுறேன். அவ்ளோதான். இப்ப டின்னர் டைம் ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி. சப்பாத்தி, ஆ பன்னீர் புர்ஜி. இதோட வந்துட்டு ஆனியன் கொஞ்சம் அது வந்து நல்லாருக்கும். ஆனியன் வந்து இந்த பன்னீர் புர்ஜியோட மட்டும் கண்டிப்பா நம்ம வேணும்னா, ஆனியன் வந்து பொடி பொடியா நறுக்கிட்டு அதிலயே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கடைசியா. அதுவும் நல்லாருக்கும். நான் வந்து செப்பரேட்டா எடுத்திருக்கேன். ஸோ அவ்ளோதான். எங்களோட டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் சப்பாத்திய எடுத்து காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது சப்பாத்தி போட்ட அலுப்பே தெரியல. அவ்ளோ குயிக்கா, ஈஸியா வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இதுதான் வந்துட்டு எங்களோட டின்னர். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்க என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.